சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இவங்க எங்க? ஏண்டா என்னடா இதுங்களோட போய் நிக்கிற? இவங்க இன்னைக்கு காது குத்து வச்சிருக்காங்களாம். அந்த டைம்ல நாம எப்படி அன்னதானம் பண்ணலான்னு இவரு கோவப்பட்டு கேக்குறாரு. கோவில்னா 4 பேர் வரதான் செய்வாங்க, போவதான் செய்வாங்க. எப்படி வச்சீங்கன்னா இது என்ன கேள்வி? ஏமா இது எங்க கோயில்மா, எங்க குடும்ப குலதெய்வம். இதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? ஏயா உன் குலதெய்வம்னா எடுத்து இடுப்புல வச்சுப்பியா? இப்ப கருப்பணசாமி இருக்காரு. கன்னியாகுமரி பார்டர் கேரளால இருந்து சென்னை வரைக்கும் பல பேருக்கு அவர் தான் குலதெய்வம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? இது உனக்கு குலசாமின்னா எனக்கு வேண்டிக்கிட்ட சாமி. இங்கதான் வேண்டிக்கிட்டு அன்னதானம் பண்ணுவேன். நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்க. அன்னதானம் போடுவியா? இன்னைக்கு நாங்க புக் பண்ணிருக்கோம், நீ எப்படி அன்னதானம் போடுவ? நீ கொஞ்சம் பேசாம இரு. யாருடா அவன்? நான் புக் பண்ண ரசீது எடுத்து காட்டவா? என்ன ஏமா இவங்கள்ட்ட எல்லாம் எதுக்கு காட்டிட்டு இருக்க? நீ சும்மா இரு. இவங்களுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பேசாம இரு. தம்பி நீங்க இருங்க. அந்த பூசாரி எங்க? ஐயா பூசாரி இங்க வாங்க. என்னங்க? இங்க வாங்கங்கிறேன். சொல்லுங்க. ஏயா இன்னைக்கு நாங்க காது குத்து விழா வச்சிருக்கோம். இந்த அம்மாவுக்கு அன்னதானத்திற்கு இன்னைக்கு எப்படி பர்மிஷன் கொடுத்தீங்க? எனக்கு தெரியலங்க. ஏதோ ரெசிப்ட் கட்டி வாங்கியிருக்காங்க. என்கிட்ட கேட்காதீங்க. எதுவா இருந்தாலும் அரங்காவலர்கிட்ட பேசுங்க. யார் அவங்க அரங்காவலரு? அவரையும் காட்ட மாட்டீங்க. அசைவம் போடக்கூடாது, சைவம் தான் போடணும்னு சொல்லி ரூல்ஸையும் போடுவீங்க. இப்ப கேட்டா அரங்காவலரை பார்க்கணும்னு சொல்றீங்க. இப்ப இவங்க வந்திருக்காங்க, இது என்னன்னு கேட்டா இதையும் அங்க கேட்க சொல்றீங்க. ஏன்பா இந்த கோவில்ல எனக்கு கொடுத்த வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன். என்கிட்ட இதை பத்தி எல்லாம் கேட்டா தெரியாதுப்பா. உங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்க, இல்லன்னா கிளம்பி போயிட்டே இருங்க. நீங்க வாங்க. என்ன பேசுறீங்க? கையில நின்னுட்டாரு. பூசாரி கதிர் தம்பி கொஞ்சம் பொறுமையா இருப்பா. என்னத்தங்க பொறுமையா இருக்குன்னு சொல்றியா? நானும் பார்த்துட்டு இருக்கேன். காலையில இருந்து ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கா? காலையில நடக்கலனா இப்ப நடக்கும் தம்பி. தெய்வம் நடத்தி தரும். நடத்துச்சு. நடத்தும் நடத்தும் நல்லா நடத்தும். தாரே இங்க போட்டிருக்கிற சாமியானா நான் அன்னதானம் போடுறதுக்காக போட்டு வச்சது. நவரே வாயை கிழிச்சிருவோம் உனக்கு. தம்பி இதுகிட்ட எல்லாம் என்ன பேச்சு? வாங்குறீங்க போட்டு மக்கள் சாப்பிட போங்க. நீ டேய் சமையல் பண்றதுக்கு ஆளு கூட்டு வர சொன்ன எங்கடா? போன் அடிச்சு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி அப்படியே போட்டு கிடக்கு. கூட்டு வா எல்லாரையும். யாருகிட்ட வந்து வந்துருச்சுடா. எப்பா அண்ணா வாங்கண்ணே தரங்க.
வாடா குட்டி. பார்த்து அண்ணி பார்த்து இறங்குங்க. பார்த்து பார்த்து. போ போ போ. வாம்மா, பார்த்து பார்த்து. இந்த மாதிரி என்னென்னலாம் காட்ட போறியோ எங்களுக்கு. பார்த்துமா போ கொடு. ஏய் ஐசே பார்த்து. வாங்க நீ மெல்லமா. பாரு பாரு எனக்கு. சரி. டேய் சக்தி, பயணம் சிறப்பா இருந்துச்சு. சரிதாமா சார். இதோ எல்லாம் வந்துட்டாங்க பாருங்க. வாங்க வாங்க வாங்க. வாமா வந்து வாங்க. கிழிச்சோம். வாமா, இங்க ஈஸ்வரி. வரதுக்குள்ள எல்லாரும் எப்படி ஆயிட்டோம் பாருங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரியா வந்திருக்கோம், கரியலி போட்ட மாதிரி வந்திருக்கோம். ஏப்பா இப்படி செஞ்சீங்க? எப்பவுமே இப்படிதான், பிளானிங்கே கிடையாது. கடைசி நிமிஷத்துல சொதப்பி சொதப்பி இப்படிதான் அம்மாவையும் டார்ச்சர் பண்ணி இன்னைக்கு உடம்பு செய்யாம கிடக்குறாங்க. இப்படிதான் டார்ச்சர் பண்ணுவாரு. அம்மாவையும் நடத்தியே கூட்டு போவாரு. நந்தினி வாழ்க்கை முடிக்க ஒரு பதட்டத்திலே வாழ்ந்துச்சு எங்க அம்மா. அம்மாடி எல்லாம் பார்த்துதாம்மா பண்ணேன். ஏதோ சின்ன தப்பு நடந்து போச்சு. சின்ன தப்பு எப்பயும் பண்றதானே. நீ ஒரு பக்கம் எகிர்ற, மாப்பிள்ள ஒரு பக்கம் எகிர்றாரு. என்ன என்னதான் பண்ண சொல்ற? அவருக்கு என்ன வந்துச்சு? அடேகப்பா, அவர் எகுறதுக்கு இது மட்டுமா விஷயம்? இன்னும் நிறைய இருக்கு. அதை ஏன் கேக்குற? எங்க என்னங்க பிரச்சனை? ரெடி வந்ததுல இருந்து காட்டு கத்து கத்திட்டு இருக்க. அங்க பாரு. அக்கா. டேய் இவங்க என்ன பண்றாங்க? இது வேற கொடுமை. இந்த பொம்பளைக்கு இங்க வந்துச்சு. அதுங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஏம்பா, அவ வீம்புக்காக அன்னதானம் போட வந்திருக்கா, வேற ஒண்ணும் இல்ல. என்ன அன்னதானத்துக்கு இவளுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல இவளுக்கு இந்த கோவிலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அம்மா அததாம்மா நானும் கேட்டேன். இது எங்க குலதெய்வம், உனக்கு இருக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டா, கடவுள் எல்லாத்துக்கும் போது, நான் இங்கதான் அன்னதானம் போடுவேன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கா. அக்கா அக்கா ஈஸ்வரிக்கா, நான் நேத்தே சொன்னேன்ல, ஏதோ பிளான் நடக்குது. எல்லாத்துக்கும் காரணம் உங்க வீட்டுக்காரர் தான். இந்தா அவர் என் வீட்டுக்காரர்னு சொல்லாத. ஓ ஐயோ சே, இவர் அண்ணன். மூடி வாய. அண்ணனாவது நொண்ணனாவது. அப்ப நான் என்னதான் சொல்றது அவரை? அக்கா குணசேகரன்னு சொல்லுங்க. அந்த குணசேகரன் தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த பொம்பளை இந்த பிசாசை ஏவி விட்டது அவரா தான் இருக்கும். அவரோட ஆள் தானே இது. ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஏமா, ஏதோ இயல்பா கூட வந்திருக்கலாம்ல. அப்படியே வந்தா கூட என்ன பிரச்சனை பண்ண முடியும் சொல்லு பாப்போம். என்ன பிரச்சனை? என்ன பெரியப்பா சொல்றிய? இந்நேரமே அவன் என்னென்ன அட்டகாசம் என்னென்ன டிராமா எல்லாம் போடுவா பாத்துக்குங்க. இந்தா உட்காந்துக்கு இருக்கிற சைஸை பாருங்க. வேணும்னே அவ டென்ஷனை கிளப்புவா. நான் கதிரி சும்மா இருப்பானா? போய் அவளை அடிக்க பாய்வான். அவ பேசுவா, சண்டை இழுப்பான், மண்டை உடையும், போலீஸ் வரும். ஏதாவது ரகல கூத்து கும்மாளம் நடக்கும்ல. பிறகு நடக்க வேண்டியது ஒண்ணும் நடக்காது. சரியா? அதுக்குத்தான் அவளை அழைச்சாந்துருக்காரு. ஆளையும் மண்டையும் பாரு, மூஞ்சி மோரக்கட்டையில.